ராஜசிம்ஹாசனேஸ்வரி ஸ்ரீலலிதாம்பிகையே. ரிஷபராசி அன்பர்களே, வாக்கிய பஞ்சாங்கப்படி குரு பகவான் வருகின்ற 26/5/2026 அன்று காலை 11:08 அளவில் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சியாகப் போகிறார். திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி குரு பகவான் வருகின்ற 1/6/2026 அன்று பின்னிரவில், அதாவது 2/6/2026 அன்று 1:50 அளவில், அதாவது 1:50 AM அளவில் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சியாகப் போகிறார். கடகராசியில் வந்து சஞ்சரிக்க போகும் குரு பகவானால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பொதுவான பலன்களை இப்போ நம்ம பார்க்கலாம். ரிஷபராசி நேயர்களே, குரு பகவான் உங்கள் ராசிக்கு 8 மற்றும் 11ஆம் வீட்டதிபதியாக வருபவர். அஷ்டமாதிபதி மற்றும் லாபஸ்தானாதிபதி. லாபஸ்தானாதிபதி என்ற நிலையில் அவர் உங்கள் ராசிக்கு 3ஆம் பாவமாக கடகத்தில் உச்ச பலம் பெற்று வந்து அமரப்போவதால் செல்வ வளம் சேரக்கூடிய காலமாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு இருக்கப் போகிறது. பொருளாதார நிலைமையில் மிகுந்த ஏற்றத்தினை இப்போது நீங்கள் பெறப்போகிறீர்கள். முதல்ல இதை மனசில் வச்சுங்க. அடுத்தது, குரு பகவான் உங்கள் ராசிக்கு 11ஆம் வீட்டதிபதியாகி 3ஆம் பாவத்தில் வந்து சஞ்சரிக்கப் போவதால் உங்கள் ராசியை சார்ந்த திரைத்துறையில் உள்ளவர்களுக்கு ஒரு மேன்மையான காலம் அப்படின்னு அந்த காலத்தை சொல்லலாம். அதாவது பொன்னான காலம் அப்படின்னு கூட சொல்லலாம். உங்கள் ராசியை சார்ந்த திரைத்துறையில் உள்ளவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். அதனால் அவருடைய திறமை வெளிப்படும். அவர்கள் வாழ்வில் உயர்நிலை இப்போது பெறப்போகிறார்கள். அதனால் அவர்களுக்கு வருமானம் சற்று அதிகமாகவே கிடைக்கக்கூடிய காலமாக இந்த குரு பயிற்சி உங்கள் ராசியை சார்ந்த திரைத்துறையில் உள்ளவர்களுக்கு கிடைக்கப் போகிறது. உங்கள் ராசியை சார்ந்த இசையை தொழிலாக கொண்டவர்களுக்கும் ஒரு மேன்மையான காலம். அவர்களுக்கும் புதிய வாய்ப்புகள் தேடி வரும். மதிப்பு மரியாதை சற்று அதிகமாகவே கிடைக்கக்கூடிய காலமாகவும் பொருளாதார நிலையில் அவர்கள் மிகுந்த ஏற்றத்தினை பெறக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கும். உங்கள் ராசியை சார்ந்த எழுத்தாளர்களுக்கு ஒரு உன்னதமான காலம். உங்கள் ராசியை சார்ந்த பலருக்கு ஆசிரியர் தொழில் கிடைக்கப் போகிறது. உங்கள் ராசியை சார்ந்த பலருக்கு தொலை தொடர்பு துறையில் புதிய வேலை அமையக்கூடிய வாய்ப்புகள் சற்று அதிகமாகவே இந்த குரு பயிற்சியின் காலகட்டத்தில் இருக்குது. குரு பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் பாவமாகிய கடகத்தில் உச்ச பலம் பெற்ற நிலையில் அமர்ந்து கொண்டு உங்கள் ராசிக்கு 7ஆம் பாவம், 9ஆம் பாவம், 11ஆம் பாவம் இந்த 3 பாவங்களையும் பார்க்க போவதால் மேன்மையான பலன்களை இப்போது நீங்கள் பெறப்போகிறீர்கள். குரு பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் பாவத்தை உச்ச பலம் பெற்ற நிலையில் இருந்து பார்க்க போவதால் வாழ்க்கை துணைவரால் மிகுந்த நன்மைகளை இப்போது நீங்கள் பெறப்போகிறீர்கள். கூட்டுத் தொழிலில் உள்ளவர்களுக்கு ஒரு யோகமான காலம் அப்படின்னு சொல்லலாம். அவர்களுக்கு சற்று லாபம் அதிகமாகவே கிடைக்கும். உங்கள் ராசியை சார்ந்த திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் எளிதில் கைகூடி வரும் காலமாக இந்த குரு பயிற்சியாக இருக்க போகிறது. உங்களை சுற்றி இருப்பவர்களின் ஆதரவு உங்களுக்கு இப்போது அதிகமாக கிடைக்கும். குரு பகவான் உங்கள் ராசிக்கு 9ஆம் பாவமாகிய மகர ராசியை தனது 7ஆம் பார்வையால் பார்க்கப் போவதால் தந்தை வழியில் மிகுந்த அனுகூலங்களை இப்போது நீங்கள் பெறப்போகிறீர்கள். ஒரு சிலருக்கு பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய காலமாக இந்த குரு பயிற்சி இருக்கக்கூடும். மேலும் ஒரு சிலருக்கு அயல்நாடு தொடர்பால் சில நன்மைகள் கிடைக்கக்கூடிய காலமாகவும் இந்த குரு பயிற்சி இருக்கக்கூடும். அடுத்ததாக, குரு பகவான் தன்னுடைய 9ஆம் பார்வையால் உங்கள் ராசிக்கு 11ஆம் பாவமாகிய மீனராசியை பார்க்க போகிறார். மீனராசி குரு பகவானின் வீடு. தன்னுடைய வீட்டை குரு பகவான் உச்ச பலம் பெற்று தானே பார்க்க போவதால் அது உன்னதமான பலன்களை இப்போது நீங்கள் பெறப்போகிறீர்கள். குறிப்பாக பொருளாதார நிலையில் அதிகமான நல்ல பலன்களை இப்போது நீங்கள் எதிர்பார்க்கலாம். 16ஆம் இடத்திற்கு குருவின் பார்வை கிடைக்கப் போவதால் லாபங்கள் உங்களுக்கு சற்று அதிகமாகவே கிடைக்கும். செய்யும் தொழிலில் லாபங்கள் சற்று அதிகமாக கிடைக்கும். வேலையில் இருப்பவர்களுக்கு ஊதிய உயர்வோ அல்லது பாராட்டுகளோ கிடைக்கக்கூடும். 11ஆம் பாவம் எண்ணங்களை குறிப்பதால் குருவின் பார்வை 11ஆம் பாவம் பெறப்போவதால் உங்களுடைய எண்ணங்கள் முழுவதுமாக நிறைவேறும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். மூத்த சகோதர வழி உறவாலும் நண்பர்களாலும் அதிகமான நன்மைகளை இப்போது நீங்கள் எதிர்பார்க்கலாம். நம்ம 11ஆம் பாவத்தை பற்றி பேசுகிறப்ப 5ஆம் பாவத்திற்கு 7ஆம் பாவமாக வருவது 11ஆம் பாவம். அப்போ 11ஆம் பாவத்தின் அதிபதி பலமாக இருந்தால் மருமகன் அல்லது மருமகளால் மிகுந்த நன்மைகளை இப்போது நாம் பெறலாம். அப்படி பார்க்குறப்ப உங்கள் ராசிக்கு 5ஆம் பாவமாக வருவது கன்னிராசி, அதற்கு 7ஆம் பாவமாக வருவது மீனராசி. குரு பகவான் பயிற்சியாகி கடகராசியில் உச்ச பலமற்ற நிலையில் அமர்ந்து கொண்டு உங்கள் ராசிக்கு 11ஆம் பாவமாகிய மீனராசியை
தன்னுடைய சொந்த வீட்டை தானே உச்ச பலம் பெற்று பார்க்கப் போவதால் உங்கள் ராசியை சார்ந்த வயதானவர்களுக்கு மருமகன் அல்லது மருமகளின் அனுகூலமும் ஆதரவும் சற்று அதிகமாகவே கிடைக்கும். உங்களை ரொம்ப மரியாதையாக நடத்துவாங்க. உங்கள் ராசியை சார்ந்த பலருக்கு இளைய சகோதர வழி உறவால் சில நன்மைகளும் கிடைக்கும். மேலும் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 8 மற்றும் 11ஆம் வீட்டு அதிபதியாகி உங்கள் ராசிக்கு 3ஆம் பாவமாகி உபஜய ஸ்தானத்தில் உச்ச பலம் பெற்ற நிலையில் வந்து அமரப்போவதால் உங்கள் ராசியை சார்ந்த பலருக்கு எதிர்பாராத நிலையில் பல நன்மைகள் உண்டாகும். ஒரு சிலருக்கு எதிர்பாராத நிலையில் செல்வம் சேரக்கூடிய காலமாகவும் இந்த குரு பயிற்சி இருக்கக்கூடும். ராசி நேயர்களே, இந்த குரு பயிற்சியின் பொதுவான பலன்களை உங்களுக்கு பார்த்தோம்னா, உங்கள் ராசிக்கு 3ஆம் பாவமாகிய தைரிய ஸ்தானத்தில் உச்சம் பலம் பெற்ற குரு பகவான் வந்து அமரப்போவதால் உங்களுடைய முயற்சியில் எளிதில் வெற்றி பெறும். காரிய வெற்றிகளை பெறுவீர்கள். எண்ணங்கள் முழுவதுமாக நிறைவேறும். வாழ்க்கை துணைவராலும் கூட்டுத் தொழிலாலும் அதிகமான நன்மைகளை இப்போது நீங்கள் பரப்புவீர்கள். ஒரு சிலருக்கு தந்தை வழிவில் மிகுந்த ஆதரவோ அல்லது நன்மைகளோ உண்டாகும். ஒரு சிலருக்கு அயல்நாட்டு தொடர்பால் சில நன்மைகள் கிடைக்கக்கூடிய காலமாகவும் இந்த குரு பயிற்சி இருக்கக்கூடும். உங்கள் ராசியை சார்ந்த கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு இது ஒரு மேன்மையான காலம். உங்கள் ராசியை சார்ந்த பலருக்கு தகவல் தொடர்பு துறையில் வேலை அமையும். சிலருக்கு எழுத்துத்துறையில் வேலை கிடைக்கும். அது மட்டும் இல்லை, உங்கள் ராசியை சார்ந்த பலருக்கு ஆசிரியர் வேலை கிடைத்து அதனால் அவர்கள் வாழ்வில் உயர்நிலை பெறக்கூடிய காலமாக இந்த குரு பயிற்சி இருக்கக்கூடும். பொதுவாகவே லாபஸ்தானாதிபதி என்ற நிலையில் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் பாவத்தில் வந்து அமரப்போவதால் செல்வ வளம் சேரும் காலமாக இந்த குரு பயிற்சி இருக்கக்கூடும். வேலை பார்ப்பவர்களுக்கு ஒரு உன்னதமான காலம். அவருடைய திறமை இப்பொழுது வெளிப்படுவதால் அவர்கள் ஊதிய உயர்வோ அல்லது பாராட்டுகளோ இப்பொழுது பெறுவார்கள். இந்த குரு பயிற்சியில் நன்மையான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்த பதிவில் நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.